வெல்கம் டு NMS Samayal Arai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு. அதை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றது பார்க்கலாம். இது 4 பேருக்கு உண்டான அளவு இப்போ நான் பண்ண போகிறது. இதுக்கு தேவையானது மணத்தக்காளி வத்தல், ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லை 1.5 தக்காளி போட்டுக்கோங்க. 2 ஆனியன், நார்மல் சைஸ் ஆனியன் 2 எடுத்துக்கோங்க. சின்ன ஆனியன் இருந்தாலும் போட்டுக்கலாம், அது ஒரு 10 ஆனியன் இருந்தால் போதும். சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு 6லேருந்து 7 பல்லுக்கிட்ட எடுத்துருக்கேன். தேங்காய் 2, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் அது 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் 1 ஸ்பூன். புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். இது ஊற வச்சுக்கோங்க. இதோடைய பல்ப் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம் கொஞ்சம், தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய்லையும் செய்யலாம், கடலை எண்ணெய்லையும் செய்யலாம், ரீஃபைண்ட் ஆயில். இது 3 எண்ணெயில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். என்னென்ன பொருள்ன்றது சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன், டமாட்டர் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. கிரேட்டட் கோகோனட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி துருவி வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். நான் செய்யலை, அதனால் ஒரு பல்ஸ் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு, ஆனியன் பாதி ஆனியன் போட்டுக்குங்க. கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஒரு பல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அரைச்ச அப்புறமா இப்போ நம்ம தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி பாதி தக்காளி அதில் போட்டு அரைச்சிக்குங்க. பாருங்கள், பாதி தக்காளி பாதி ஆனியன் நான் வச்சுட்டேன். இப்போ இதையும் நம்ம ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் தாளிக்கிற வேண்டிய பொருள்லாம் போட்டுடலாம். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சுட்டு ஆனியன் போட்டுக்கலாம். வீட்டில் இருந்த ஆனியன் எடுத்து வச்சு அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அப்புறமா எடுத்து வச்ச மணத்தக்காளி வத்தல், அதாவது எந்த வத்தலும் அதை போட்டுக்குங்க. இது நல்லா க்ளீனாக தான் இருக்குது இந்த வத்தல். நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் டஸ்ட் ஏதாவது இருக்க போது பார்த்து போட்டுக்கோங்க. நான் வாங்கினது க்ளீனாக தான் இருந்தது, அதனால் அப்படியே போட்டேன். இப்போ நல்லா வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மீதி இருக்கிற தக்காளி போட்டுக்கலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்ல சுருளை வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த டைமில் மீதி இதையும் போட்டுட்டேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 2த்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு 2 வதக்குங்க. சும்மா ஒரு 5 செகண்ட் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இப்போ அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணி, மிக்சியில் அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், அதாவது கொஞ்சம் ஓரளவு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனைலாம் போகும். போனதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளிக்கரைசல் நான் கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதி வரும். கொதி வந்தப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்து வரும். அப்போ ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவுலாம் கரைச்சி விட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காவும் ஆனியனும் நம்ம அரைச்சி விட்டதுனால திக்னஸ் வந்துடும். அரிசி மாவெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம்.